Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்பைசி டேஸ்டி chili chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த chili chicken செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 kg chicken எடுத்துர்க்கேன். chicken நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீனா எடுத்து வெச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு எந்த ஒரு பாக்கெட் பொடி சேர்த்தாமலும் நம்ம வீட்லயே மசாலா செய்ய போறோம். சும்மா ஒரு பேசிக் ingredients வெச்சிட்டே வந்துட்டு நம்ம chili chicken மசாலா ரெடி பண்ணிரலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். First இந்த மசாலா செய்யிறதுக்கு நம்ம ஒரு பவுல்ல வந்துட்டு ஆயில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு நீங்க sunflower oil யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினா கடலெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸிங்க்கு மட்டும் தான். கொஞ்சமா வந்துட்டு ஆயில் விட்டதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிரலாம். அடுத்து வந்துட்டு கொஞ்சமா டேபிள் சால்ட் எடுத்துர்க்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலனா அதுக்கு அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாவே சேர்த்திப்போம். அதுக்கு அப்புறம் நம்ம chilli powder ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் chilli powder. நார்மல் chilli powder வந்துட்டு 2 ல இருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு chilli powder ரொம்ப காரமா இருக்கு, வீட்டை நெரிச்சது அப்படினா அளவா சேர்த்திக்கோங்க. அதுக்கு அப்புறம் காஷ்மீரி chilli powder ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நமக்கு நல்ல பிரவுன் கலரா வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து காஷ்மீரி chilli powder தான். இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கலர் பவுடர் இதெல்லாம் சேர்த்திக்க வேண்டியது இல்ல. மஞ்சள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ரொம்ப வேண்டியது இல்ல. ஏற்கனவே நம்ம மஞ்சள் போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால மஞ்சள் அளவா சேர்த்திக்கலாம். மஞ்சள் சேர்த்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற காஷ்மீரி chilli powder நான் போட்டுறேன். ஏனா அப்பதான் நல்ல பிரைட் ரெட் கலர் கிடைக்கும். இப்போ corn flour வந்துட்டு எடுத்து வச்சிருக்கோம். dry ingredients எல்லாமே வந்துட்டு இந்த ஆயிலோடவே mix பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1/2 kg chicken அப்படிங்கிறதுனால நீங்க 3 ஸ்பூன் அளவுக்கே சேர்த்திக்கலாம். நல்லா தான் இருக்கும் ஃப்ளேவர். corn flour மாவு வந்துட்டு நம்மளோட மசாலா எல்லாமே சிக்கனோட நல்ல கோட் ஆகி பைண்ட் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக corn flour மாவு கொஞ்சமா சேர்த்திக்கலாம். இப்போதைக்கு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நம்ம மிக்சிங் பண்ண நம்ம ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் வரைக்குமே சேர்த்திக்கலாம். curd வந்துட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். curd வந்துட்டு எதுக்குனா curd lemon ரெண்டுமே வந்துட்டு chicken வேகறதுக்கு சாஃப்ட்டா இருக்கும். அப்புறம் வந்துட்டு chicken வேகறதுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா வெந்துரும். அதுக்காக curd lemon சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே இருக்கு. சோ நம்ம chili chickenக்கு தேவையான பேஸ் ingredients எல்லாமே இதிலேயே கிடைச்சிரும். சோ அந்த ஃப்ளேவர் எல்லாமே இதிலேயே வந்துரும். சோ இது நல்லா mix பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாவே வந்துட்டு ஒரு bright red கலர்ல வரும். இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் corn flour ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு நல்ல திக்கான பேஸ்டா கிடைக்கும். இப்போ இத சிக்கனோட போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். கிளறி விடுறது வந்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 5 minutes அளவுக்கு mix பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம mix பண்ண தான் வந்துட்டு நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு curd எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எக்ஸ்ட்ரா curd ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். curd இவ்ளோ யூஸ் பண்றதுனால உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வந்துருமா அப்படின்லாம் நீங்க பயந்துக்க வேண்டியது இல்ல. எவ்வளவு curd-உம் லெமனும் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பாருங்க ஒரு 5 minutes அப்படியே விட்டிங்கனா அந்த மசாலா சிக்கன்ல நல்லா செட் ஆயிருக்கும். இப்போ இந்த டைம்ல வந்துட்டு ஒரு எக்க வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கிறது வந்து எக் தாங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எக் தேவையில்லை அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா நல்ல டேஸ்ட் கிடைக்கணும், கிறிஸ்பியாவும் இருக்கணும் அப்படினா நீங்க கண்டிப்பா முட்டை சேர்த்தீங்கன்னா மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா வந்துட்டு இந்த மசாலாவோட பரட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லமே வந்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes இதே மாதிரி பரட்டி விட்டீங்கன்னா தான் அந்த எக்கோட ஃப்ளேவர் வந்துட்டு ஃபுல்லா பரவும். இப்போ இந்த எக் போட்டு நம்ம ஒரு 2 minutes அளவுக்கு கிளறி விட்டுருப்போம். இப்போ இந்த எக் மசாலாவோட நல்லா பைண்ட் ஆயிருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படினா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்க corn flour மாவு போட்டு அத கெட்டி பண்ணிக்கலாம். இப்போ இத வந்துட்டு நான் இன்னும் 1 ஸ்பூன் corn flour மாவு ஆட் பண்ணி இன்னுமே கொஞ்சம் டைட்டா mix பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும்.
இதை வந்துட்டு நான் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுக்கப்புறம் வெளியே எடுத்திருக்கேன். இப்போ ஒரு இரும்பு கடாய் இல்லாட்டி வேறு ஏதாவது நார்மல் கடாய் எடுத்துகிட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பீஸ் மட்டும் போட்டு பொரிச்சு பாருங்கள். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிறதையும் போட்டுருங்க. ஆயில் வந்துட்டு நல்ல ஹீட்டில் இருக்கணும் போடுறதுக்கு முன்னாடி. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேகுவீங்க. ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு பாருங்கள். நல்லா இந்த கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு. நம்ம எந்த கலர் பவுடருமே ஆட் பண்ணல. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே. மீதி இருக்கிறதையும் பறிச்சாச்சுங்க. நம்மளோட ஸ்பைசி சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.